இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். என் காலம் வரைக்கும் உண்மையை சொல்ல முடியாம போனாலோ இல்ல என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் இறந்து போனாலோ நான் சொல்ற இடத்துல நீ இந்த ரிப்போர்ட்டை ஒப்படைக்கணும். நான் யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லுங்க. அத நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப நீ இதை பத்திரமா வச்சுக்க. சரிங்க. அந்த ரிப்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு சொன்னீங்களே தவிர யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லவே இல்லை. நானும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி கடவுள்கிட்ட அந்த குடும்பத்தை என் கண்ணுல காட்டுன்னு வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. இந்த கோயிலுக்கு வந்த புண்ணியமாச்சும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். இங்க பரமேஸ்வரின்னு யாராவது இருக்காங்களா? அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். பரமேஸ்வரி அம்மாவா? அவங்க இப்ப இங்க இல்லையே. அப்படியா? எங்க போயிருக்காங்க? அவங்க வீட்டை காலி பண்ணி போய் 10 நாள் ஆச்சு சார். என்னம்மா சொல்றீங்க? 10 நாளுக்கு மேல ஆச்சா? ஆமா. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நாங்க இப்ப குடி வந்திருக்கோம். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. அவங்கள நாங்க பார்த்ததில்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசணும். அவங்க போட்டோ இல்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எதனா சொல்ல முடியுமா? மாநரமா இருப்பாங்க சார். ரொம்ப உயரமும் சொல்ல முடியாது, ரொம்ப குள்ளமும் சொல்ல முடியாது. நடுத்தர உயரத்துல இருப்பாங்க சார். மா, அவங்க போட்டோ ஏதாவது இந்த வீட்ல இருக்குமாமா? போட்டோவா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சரிம்மா, அவங்கள கரெக்டா தெரிஞ்சுக்கிற மாதிரி வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? வேற மாதிரி அடையாளம்னா புரியலையே. இல்லம்மா, வீட்டுக்கு ஏதாவது பட்டப்பேர் வச்சு சொல்லுவாங்கல்ல, இல்ல இந்த மாதிரி வேலை செய்யறவங்க அந்த மாதிரி ஏதாச்சும்? இப்ப புரியுது. அந்த அம்மா கிராமத்துல வைத்தியம் பார்க்கற மருத்துவச்சி. தலைவலி, காய்ச்சல், சளின்னு போனா கசாயம் கொடுப்பாங்க. அதை குடிச்சா சரியாயிடும். கைவலி, கால் வலின்னா தைலம் கொடுப்பாங்க, மருந்தும் கொடுப்பாங்க. குடிச்சா சரியா போயிடும். நானே என் பேத்திக்கு காய்ச்சல்னு ஒரு தடவை போய் காட்டியிருக்கேன். ஒரு கசாயம் வச்சு கொடுத்தாங்க. குழந்தைக்கு அது கொடுத்ததும் காய்ச்சல் குணமாயிடுச்சு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார், நான் வரேன். சரிங்கம்மா. மா, பொங்கல் பண்டிகை இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அப்ப கோயில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணுங்கிறத அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த விசேஷம் நாளைக்கு நடக்க போகுது. அம்மனோட நகைங்க எல்லாம் எப்பவும் உங்க வீட்டுல உங்க பாதுகாப்புல தான் இருக்கும். உங்க வீட்டுல இருந்து தான் அதை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு சாத்தி பூஜை ஆரம்பிப்போம். இந்த தடவையும் நீங்க நாளைக்கு கோயிலுக்கு நகையில எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி பூஜையை செஞ்சிடலாம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு பூஜைக்கு அழைக்கலாம்னு தான் நாங்க வந்தோம். கோயில் விசேஷத்துக்கு நான் எப்பவுமே வராம இருந்ததில்ல. கண்டிப்பா நாளைக்கும் கோயிலுக்கு வந்து பூஜையில கலந்துக்கிறேன். அம்மன் நகைங்களை என் வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். பூஜைய ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷமா. அதோட இந்த வருஷம் கோயில்ல நடக்கிற பொங்கல் திருவிழாக்கு ஆகிற மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். விழா நல்லபடியா நடந்தா போதும். அழகா இருக்குல்ல? சாமி நகையை பாக்குறப்போ ரொம்ப தெய்வீகமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விழாவுக்கு சாமி நகைங்களை நம்ம வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு போய் அம்மனுக்கு போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. மா, இது நம்ம வீட்டுக்கு கிடைச்ச கௌரவம் தானே? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஒரு காலத்துல எங்க அம்மாவை கோயில் நகையை திருடினதா சொல்லி பழி போட்டாங்க. ஆனா இந்த ஊர்க்காரங்க என்ன நம்பி சாமி நகையை ஒப்படைச்சு ஒவ்வொரு வருஷமும் அம்மனுக்கு சாத்த சொல்றாங்க. அத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு.
பெருமையாவா நினைக்கிற? இருக்குடி உனக்கு. என்ன மவனே, மருமவன் இன்னும் போட்டோ அனுப்பவே இல்ல. அவன் அனுப்புனாதானே நைட்டோட நைட்டா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியும். அனுப்புவா சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சித்தப்பா, போட்டோஸ் எல்லாம் இன்னும் வரலன்னு சொன்னீங்களே, இங்க பாருங்க. சந்திரா எல்லா போட்டோஸையும் அனுப்பிட்டா. மவனே, என் மருமக எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டா. சந்திரா தான் போன் பண்றா. பேசு மவனே. சொல்லு சந்திரா. என்னங்க, நான் அனுப்பின போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. வந்துருச்சு. இப்பதான் நானும் சித்தப்பாவும் பார்த்தோம். சரி, இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதே மாதிரி டூப்ளிகேட் நகைகளை செஞ்சிருங்க. நாங்க இப்பவே நகை ஆசாரியை பார்க்க போறோம். நைட்டோட நைட்டா பக்காவா செஞ்சு முடிச்சிடறோம். பார்த்து ஜாக்கிரதையா எல்லாத்தையும் செய்யுங்க. நகை விஷயத்துல கொஞ்சம் கூட டவுட்டே வராத மாதிரி கச்சிதமா செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துரு போதுங்க, பாத்துக்கோங்க. சந்திரா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. சரியா? வச்சிடுறேன். சரிங்க, நான் வச்சிடறேன். மவனே, அப்ப நம்ம ஆசாரி வீட்டுக்கு கிளம்பலாமா? போலாம் சித்தப்பா. பாப்பலாம்.